இன்னைக்கு காலையிலே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். கடைசி பார்த்தா பட்டர் இல்லை பார்த்துக்கோங்க. சரி பரவாயில்ல, பட்டருக்கு பதிலாக நெய் இருக்குது, நெய்யை நம்ம அந்த பட்டரை உருக்குனா தானே நெய் வரும், நெய்யை வச்சு செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பதிலாக பன்னீர் நெய் மசாலா அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்து இன்னைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு கொஞ்சம் நெய் நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லா செழிப்பாகவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காணாததுக்கு நான் கொஞ்சம் சின்ன உள்ளியும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு, அதாவது 3 தக்காளி, 3 தக்காளியை நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதக்குவோம். வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா வத்தல் தூள், காஷ்மீரி சில்லி தூள் இருந்தால் போட்டால் நல்லா கலர் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. அதனால அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, கசகசா இருக்குல்ல அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் அந்த கசகசா என்ன நல்லா கொழு கொழுன்னு வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம்